சமையல் எரிவாயு பயன்பாடு அதிகரித்து அதன் இறக்குமதியும் அதிகரித்துள்ளதால் தவிர்க்க இயலாமல் சிலிண்டர் விலை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள அண்ணாமலை, இந்த சூழலிலாவது திமுக வாக்குறுதி அளித்த 100 ரூபாய் மானியத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? சமையல் எரிவாயு உருளையின் விலை உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எழுதியிருக்கக்கூடிய இந்த பதிவிலே திமுக தன்னுடைய 2021 தேர்தல் வாக்குறுதி எண் 503 வழங்கியிருந்த சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்று வாக்குறுதியை 5 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் நிறைவேற்றவில்லை என்றும், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி இருக்கின்றது திமுக என்றும், தற்பொழுது சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போதினும் அந்த 100 ரூபாய் மானியத்தை திமுக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கை காரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் சமையல் எரிவாயு இணைப்பு 14 கோடி வீடுகளில் இருந்து 100% மேல் தற்பொழுது அதிகரித்து 33 கோடிக்கும் அதிகமான வீடுகளில் இணைப்பு கிடைத்திருக்கின்றது என்றும், பயன்பாடு அதிகரித்ததன் காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதியும் அதிகரித்திருக்கின்றது. மொத்த பயன்பாட்டில் இறக்குமதி மட்டுமே 60% இருக்கின்றது என்றும், அதன் காரணமாக சர்வதேச சந்தையில் போர் உள்ளிட்ட காரணங்களால் விலை உயர்வு ஏற்படும் பொழுது நம்முடைய நாட்டிலும் சமையல் எரிவாயு உருளையினுடைய விலை உயர்வு தவிர்க்க இயலாமல் போவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.